பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் கம்பெனியோட ட்ரா இருந்துச்சு. நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு 7ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் வரணும், வேறு எதுவும் வராது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம காலையிலே அதான் சொன்னால் ஏ போர்டு கண்டிப்பாக 7ஆம் நம்பர் ஆடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டு 7ஆம் நம்பர், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பி போர்டில் வந்து 1 அல்லது 8 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 78ங்கிற நம்பர் நமக்கு ஒரு செம்ம வின்னிங்கு. நம்ம காலையிலே சொல்லிட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. 78 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. சரிங்களா, நம்ம அதான் நேற்று சொல்லும் போது நம்ம என்ன சொன்னால் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா என்ன 723 அந்த கணக்கு எனக்கு 723 கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதனால் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 174 அந்த நம்பரை தான் நம்ம இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். நம்ம நேற்றே சொன்னோம் 174 அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 147ன்னு வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு வச்சுருக்காங்க, மாற்றி வைக்கல இல்லையா. நம்ம நேற்று சொல்லும் போது என்ன சொன்னோம்னா 174 அதை அப்படியே வந்து 147 மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான், இதுதான் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 8-2-8 அந்த கணக்கு அது வருது இல்லையா, இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் வந்துச்சு. ஒரு செம்ம வின்னிங். நம்ம காலையில் மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை, அதே தான் கொடுத்துருக்குறோம். 1ஆக இருக்கணும் இல்லை 8ஆக இருக்கணும், அதான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குனுங்கிறது கொடுத்தோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்து நமக்கு வந்து 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் 8ஆம் நம்பர் கொடுத்தோம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு அருமையான மெத்தடு, அருமையான ஒரு வின்னிங் வரக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக வந்து நம்ம 7ஆம் நம்பர் வந்து எப்படின்னா போன வாரம் நமக்கு 7ஆம் நம்பர் வச்சு தான் ஆடினாங்க. போன வாரம் ஃபஸ்ட்டு நமக்கு 772 தான் நமக்கு ஆட்டம் இல்லையா. போன வாரம் நமக்கு வின் கம்பெனியோட ட்ரா வந்து 772 நமக்கு வின்னிங் நம்பரை வந்துச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன வந்துருக்கு 789 அப்படிங்கிறது வின்னிங் நம்பரை வந்திருக்கு. சரிங்களா, இதை தான் நம்ம நேற்றே சொன்னோம். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது. 7க்கு 8 அதாவது ஒரே நம்பர் இருந்து 7க்கு 8ன்னு சேஞ்ச், 7ஆம் நம்பர் அப்படி வச்சுட்டாங்க, அந்த 2 நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். 7க்கு 8ன்னு வச்சுட்டாங்க, இதுக்கு 2க்கு 9ன்னு வச்சுட்டாங்க. அதை தான் நான் சொன்னேன், 2ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பரு, அதான் வரும். சரிங்களா, அதுதான் எப்போயுமே சொல்லிட்டு இருக்கிற நம்பர் தான். சரிங்களா, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து அதே மாதிரி ஆடிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க, என்ன ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 971 ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் 971. சரிங்களா, இதை பேஸை வைக்கும் போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வருது, அதாவது 7-5-2024 ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள். எங்கள் ஸ்ரீசக்தியை முழுக்க அப்படின்னு பெண்டிங் நம்பர் தாங்க ஆடுவாங்க, வேறு என்னங்க ஆட போகிறாங்க அப்படின்னா அதை பேஸாக வச்சு நமக்கு என்ன நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீசக்தியில் நமக்கு ஏற்கனவே நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நம்பர், போன வாரத்தில் நமக்கு ஸ்ரீசக்தி என்ன அடிச்சிருந்தாங்க. ஸ்ரீசக்தி வந்து நமக்கு இதை ஃபஸ்ட்டு குழுக்கள், ஃபஸ்ட்டு குழுக்கள் இது தான். சரிங்களா, போன வாரம் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடைசி குழுக்கள் அவங்க தான் எடுத்தாங்க. அதனால் 388ங்கிறது தான் அவங்களுடைய ரிசல்ட்டு. போன வாரத்தில் நமக்கு கடைசியாக ரிசல்ட் அடித்தாங்க இல்லையா. போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க இங்கே பாருங்கள். போன வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது மாதம். சரிங்களா, 4வது மாதம் வந்து நமக்கு 413வது ட்ரா. இதில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏன்னா 388 நமக்கு ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வின் கம்பெனியில் 833, அடித்த லாஸ்ட் ரிசல்ட்டு 388. இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இந்த ட்ரா நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. அப்போ வந்து நமக்கு 414 இல்லையா. நாளைக்கு ட்ரா நம்பர் வந்து 414 தான் ட்ரா நம்பர். 414 அப்படிங்கிறது நமக்கு ட்ரா நம்பர். சரி, 414 தான் நமக்கு ட்ரா நம்பரு. அதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 414ங்கிற ட்ரா நம்பர். ஆமாம், 414 தான், 414 ட்ரா நம்பர். சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 789. இதில் நமக்கு 2 நம்பர் அழகாக பாஸ், 78ங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக பாஸ் ஆகுன்னு சொல்லியே தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு, செம்மையாக ஒரு வின்னிங். அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பர் தான் வரணும். எதனாலனா இங்கே வந்து 7க்கு 5ன்னு வரணும்னா மட்டும்தான் உங்களுக்கு 585 அப்படின்னு வரணும். 585, 584, 524, 584 இல்லையா. இங்கே பாருங்கள், நமக்கு 524, 424. அதே மாதிரி இங்கே 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 584 அப்படிங்கிற நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரும். 584க்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 584 மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா 586ன்னு வந்துருச்சு, 586. அதே மாதிரி 585
4 அப்படின்னு வரணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் எனக்கு ஏ போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரணும். அதுதான் என்னோடய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா 3க்கு 5ன்னு போன வார கணக்கில் 3க்கு 5ன்னு கொடுக்கலாம். இந்த வாரம் 7க்கு 5ன்னு கொடுக்கலாம். ஏன்னா 7க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 7க்கு 0ன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி 7க்கு 5ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் 7க்கு 5 வருதா அப்படின்னு. வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர். என்னங்க திடீர்னு பெரிய நம்பராக தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வரணும். வர வேண்டிய நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 19 நாளாக வராமல் நிற்கிது. அதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது சரிங்களா. நாளைக்கு கூட 20 நாள் ஆச்சு. கொஞ்சம் பெண்டிங் நம்பர் இப்போ தான் உள்ளேயே வருது சரிங்களா. நாளைக்கு 9ஆம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் எனக்கு 19 நாளாக வராமல் நிற்கிது. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொடுக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக வருது அப்படின்னா உங்களுக்கு 984 அப்படின்னு வரணும். 984ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 984 அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 984க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் எனக்கு ஆட்டத்தில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 971ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வரும். அதே மாதிரி இன்றைக்கி 789 இந்த 2 நம்பரையுமே கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 971ங்கிற ட்ரையல் நம்பரு, அதே நம்பர் 789ங்கிற இதுதான் நமக்கு 2 நம்பருமே நமக்கு பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு பெரிய நம்பர் நாளைக்கு கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 0 மாட்டுது. 0க்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு பி போர்டில் 8க்கு 0ன்னு ஆடணும் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். 8க்கு 0 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. 8ஆம் நம்பருக்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னதுன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இங்கே நமக்கு 8க்கு 0 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துடும் இல்லையா. அந்த மாதிரி 8க்கு 6 8க்கு 0 அப்படிங்கிற 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக பி போர்டு நமக்கு 11 நாளாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் இல்லையா. அதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா 11 நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது. அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வராமல் போகாது. இப்போ நம்ம இன்றைக்கி எப்படி ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் தாங்க வரும்னு அடித்து சொன்னோமோ அதே மாதிரி தான் நாளைக்கு அதே கணக்கில் தான் நம்ம 5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும். 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பரில் எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி ஒரு வேளை பெரிய நம்பர் வச்சு ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 9ஆம் நம்பர் வரும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி தான் தெரியுது. பாப்பா எப்படி வருதுன்னு சரிங்களா. அதே மாதிரி 0 நமக்கு 0வோ இல்லை 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது நாளைக்கு ஆல் போர்டில் எந்த நம்பர் குயிக்காக மாட்டுதோ அந்த நம்பரை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது நமக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. நாளைக்கு எப்படி 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 488 அப்படின்னு வரணும். 8ஆம் நம்பர் நமக்கு மறுபடியும் சி போர்ட்லேயே வரணும்னு காமிக்கிது சரிங்களா. 488 அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 488ன்னு வரணும் சரிங்களா. வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா இங்கே 499ன்னு வந்துருச்சா. அப்போ 488ன்னு தான் நமக்கு இங்கே வரணும் சரிங்களா. அப்போ 499 488ன்னு வரணும். அப்போ கணக்கு வச்சா அப்படி தான் வருது. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 488ன்னு வரணும் எனக்கு தெரிஞ்சு. அது இங்கே பேர் 9499ன்னு வந்திருக்கு இல்லையா. அது மாதிரி மறுபடியும் நமக்கு இங்கே வரணும். 144ன்னு வந்திருக்குல்ல அந்த மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு நம்பர் அப்படி தான் வருது. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். இப்போ எப்படி ஆடுறாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி மெத்தடில் ஆனாங்களே 8-2-2 ஆனாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு நம்பர் வச்சு 2 நம்பர் டபுள் அடிப்பாங்க. ஒரு நம்பர் வச்சு 2 நம்பர் டபுள் அடிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி தான் வருது. பார்த்திங்கன்னா 182 144 144 அதே மாதிரி 499 அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 488 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னா 744 வந்திருக்கா. 744 வந்துருச்சா. அந்த மாதிரி அதே கணக்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 499 இல்லையா. 499 அப்படி அடிக்காங்களா. 199 அப்படி அடிக்காங்களா. அது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு சி போர்டில் இன்னொரு 4ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. அது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா 4ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 949ன்னு வரும். இங்கே 828ன்னு வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி 494 அப்படிங்கிற இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் எதிர்பார்க்குறோம். வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 494 அதே மாதிரி 488 488
49494 சரிங்களா. இந்த மாதிரி மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. நான் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது. இதில் மாற்றமே ஏ போர்டு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேனே. 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குறது எல்லாமே பெரிய நம்பராக கொடுத்துருக்கேன், சின்ன நம்பர் கொடுக்கல. எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு இது அப்படியே மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் வர வாய்ப்பு அதிகபட்சமான நம்பராக தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.